டெல்டா மாவட்டங்களில் இருந்து தாவேக தலைவர் விஜய் தனது சுற்றுப்பயணத்தை தொடங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி திருச்சியிலிருந்து தனது சுற்றுப்பயணத்தை தாவேக தலைவர் விஜய் தொடங்குகிறார். திருச்சியிலிருந்து செப்டம்பர் 13ஆம் தேதி தாவேக தலைவர் விஜய் சுற்றுப்பயணத்தை தொடங்க இருப்பதாக முக்கிய செய்தி வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோவிந்தராஜ் வழங்கிட கேட்கலாம். கோவிந்தராஜ், வணக்கம். வருகிற செப்டம்பர் 13ஆம் தேதியன்று திருச்சியிலிருந்து தாவேக கட்சியின் தலைவரான விஜய் அவரது தேர்தல் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார். இது குறித்தான முழு விவரங்கள். பவித்ரா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தலைமையில் மதுரையில் நடந்த மாநாட்டில் தமிழகத்தில் 10 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் தொடர்ந்து நேரடியாக மக்களை சந்திக்க உள்ளதாகவும் கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் தொடர்ந்து வருகின்ற செப்டம்பர் 13ஆம் தேதியிலிருந்து அந்த பயணத்தை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தொடர்ந்து மேற்கொள்ள உள்ளார். தொடர்ந்து இதற்காக தமிழக அரசும், அதாவது தமிழக காவல்துறையிடமும் பாதுகாப்பு கோரி பல்வேறு இடங்களில் மனுவானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தற்போது இந்த தமிழக வெற்றி கழகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள அறிவிப்பில் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளராக பொறுப்பு வகித்து வரும் ஆனந்த் ஆகிய அவர்கள் விஜய் தலைமையில் இம்மாதம் 13ஆம் தேதி முதல் சனிக்கிழமை முதல் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை வரை தொடர்ந்து செப்டம்பர் 13ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை மக்களை சந்திப்பு நிகழ்ச்சியானது நடக்க இருக்கிறது. தொடர்ந்து பொதுமக்கள் கூடுவதற்காக வாய்ப்புகள் இருப்பதால் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளில் நடக்கும் இடங்களில் போக்குவரத்தை முறைப்படுத்தி தேவையான பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் தற்போது இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த விஜய் சுற்றுப்பயணத்திற்கான தொடர்ந்து அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 13ஆம் தேதி திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இந்த பேரணியை துவங்குகிறார். அதனைத் தொடர்ந்து 20ஆம் தேதி நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டம், 27ஆம் தேதி திருவள்ளூர், வடசென்னை, 4ஆம் தேதி மற்றும் 5ஆம் தேதிகளில் கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தொடர்ந்து இது டிசம்பர் 20ஆம் தேதி திண்டுக்கல், தேனி, மதுரை மாவட்டங்களில் இந்த விஜய் தொடரக்கூடிய இந்த மக்கள் சந்திப்பானது, பிரச்சார பயணமானது முடிவடைகிறது. அத்துடன் தொடர்ந்து இதற்காக சென்னை EDCP அலுவலகத்திலும் தற்போது திருச்சி கோட்டை காவல் நிலையத்திலும் இந்த மனுவானது அளிக்கிறது. அதாவது அந்த இடத்திற்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும். தொடர்ந்து அந்த இடத்தில் விஜய் பேசுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும். விஜய் வரக்கூடிய பாதைகள் ரோட் ஷோ நடத்த இருப்பதால் அதற்கும் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பது குறித்தும் அந்த கோரிக்கை மனுவை அளித்துக் கொண்டிருக்கின்றனர். தற்போது திருச்சி மாநகர கோட்டை உதவி ஆணையர் அலுவலகத்தில் திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியில் விஜய் பேசுவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என வலியுறுத்தி தொடர்ந்து இந்த மனுவை அளித்து வருகின்றனர். பவித்ரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோவிந்தராஜ். செப்டம்பர் 13ஆம் தேதி தாவேக தலைவர் விஜய் சுற்றுப்பயணத்தை தொடங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் 13ஆம் தேதி திருச்சி, பெரம்பலூர், அரியலூரில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக தற்போதைய ஒரு முக்கிய செய்தியானது வெளியாகி இருக்கிறது. இது குறித்து பார்த்து வருகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து செப்டம்பர் 13ஆம் தேதி முதற்கட்ட சுற்றுப்பயணத்தை தாவேக கட்சித் தலைவர் விஜய் தொடங்குகிறார். செப்டம்பர் 13ஆம் தேதி திருச்சியிலிருந்து தொடங்கும் விஜய் டிசம்பர் 20இல் மதுரையில் நிறைவு செய்ய இருப்பதாகவும் தற்போதைய ஒரு முக்கிய செய்தியானது வெளியாகி இருக்கிறது. அக்டோபர் 4, 5ஆம் தேதிகளில் கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, அக்டோபர் 11இல் கன்னியாகுமரியில் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாகவும் முழு விவரம் குறித்த தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. வருகிற செப்டம்பர் 13ஆம் தேதியன்று தாவேக கட்சியின் தலைவரான விஜய் திருச்சியிலிருந்து அவரது தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்க இருப்பதாக தற்போதைய முக்கிய செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. டெல்டா மாவட்டங்களிலிருந்து தாவேக கட்சியின் தலைவரான விஜய் அவரது சுற்றுப்பயணத்தை தொடங்க இருக்கிறார். இதுகுறித்த முக்கிய செய்தியை தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம்.